ஸ்டார்ட் பண்ணு. சூரத்துல் பக்ரா வசனம் 282. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه، وليكتب بينكم كاتب بالعدل، ولا يأب كاتب أن يكتب كما علمه الله، فليكتب وليملل الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا. லா இல்ல வல فإن திருப்பி வருது வலா இல்ல. فليكتب وليملل الذي عليه الحق وليتق الله ربه ولا يبخس منه شيئا. فإن كان الذي عليه الحق سفيها أو ضعيفا أو لا يستطيع أن يمل هو فليملل وليه بالعدل، واستشهدوا شهيدين من رجالكم، فإن لم يكونا رجلين فرجل போடாது நியூட்ரல் وامرأتان ممن ஓடப்படாது நியூட்ரல் போதாது. فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فإحداهما الأخرى، திருப்பி வந்து ولا திருப்பி يأبس கவுண்ட் பேஜிட்டு. أن تضل إحداهما இல்ல فتذكر إحداهما இல்ல யக்கூன الأخرى. இல்ல இல்ல யக்கூன ரஜுலன். فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى، ولا يأبى الشهداء إذا ما دعوا، ولا تسأموا أن تكتبوه صغيرا أو كبيرا إلى أجله، ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا. வல்லினம் ال- தருத்தா புண்டப்பலே என்ன வல்லினம் எங்க வருது? آه، ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا، إلا أن تكون تجارة حاضرة திருப்பியும் பல திருப்பி تكونها بينكم على வசந்தியா மூணு பேரும் வந்து இப்ப இது முழு உள்ள பக்கத்தையும் வசனம் தான் பக்கம் முழு தான் செய்ய வழி இல்ல. செய்ய வழி இல்ல. வசனம் தான் ஓதணும். வசனம் தான் பக்கத்தான் ஓதணும். பிள்ளை வந்தா ரெண்டு செய்வேன். ஒன்னா சின்ன பிள்ளை சேர்ந்தலாம். அது உங்களுக்கு எங்களுக்கு பெரிய பிள்ளை. இப்ப கடைசியா வரதுக்கு நிறைய பேர் வந்து நாம் இப்ப சரியா வந்து ம் إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح ألا تكتبوها،
சரி فأشهدوا கொஞ்சம் إذا தீர்மானி ஜாலிக்கும் تبايعتم. மகசத்து ஐந்தாறு வாங்க ஜாலிக்கும் மகசத்து சரியாகுதுன்னா ஓகே பிழையாகுதுன்னா பிழை மாட்டினா திருப்பி போதுமா ஜாலிக்கும் ذلكم மகசத் ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا சவுண்ட் சவுண்ட் إلا சவுண்ட் இல்ல சரி ஒரு நிமிஷம். ஆ ஜாலிக்கும் ذلكم أقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا إلا أن تكون تجارة حاضرة ஆதிரத்துன் تديرونها بينكم. ஆதிரத்துன்னு தான் ஓதுறீங்க இதான் சொன்னேன் மூணு முதல் நான் பெரிய பிள்ளை வருது பெரிய பிள்ளை வருது பெரிய பிள்ளை வருது சொல்லி விளங்க இல்லையே ம். إلا أن تكون تجارة حاضرة இல்ல تديرونها ராவுடி بينكم அப்படியோ فليس. பார்த்தேன் வேற மாத்தப்படாது ஏன் தேவையில்லாம தேவை வேலை செய்றீங்க எழுத்துக்களை மாத்துறீங்களே பெரிய பிள்ளையே நான் திருத்தாத மட்டும் திருத்தா நீங்க நீங்க பெரிய வேலை பார்க்க போறீங்களே தேய மாத்துறீங்க துவாத மாத்துறீங்க ராவ மாத்துறீங்க ராவல் இனமே م. إلا அப்படிதான் إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم فليس عليكم جناح إلا تؤتوها ஆஹ் அல்ல தூஹாவா فتكتبوها குத்துபுகாண்டாக்குது அப்ப சரி இப்ப கொரோனா தான் பிரச்சனை تكتبوها ஆ? تكتبوها நீங்க எப்படி تكتبوها ஓதின ديري எங்க تكتبوها. மாறுது இல்ல நான் என்ன செய்வேன் இப்படி ஓதுன நான் என்ன செய்யணும் பாவம் இப்படி ஓதுன நாங்க என்ன செய்ய இது சின்ன பிள்ளை அப்படியா இதெல்லாம் கண்டுகோலாதீங்க சின்ன பிள்ளை விட்டு போங்கடா கடைசி நாளைக்கு ஒருவன் தலையில إيه மாறிக்கும் கடைசி காரணம் ஓதி வந்து நாங்க தான் காரணம் إيه ஒழுங்கா பாக்க تكتبوها أنا وأنتي تكتبوها ஏன்டா أنا கேக்குறீங்க وأنتي. ஏன்டா கேக்குறீங்க திருப்பி யார் ஓதினே யார أنا ஓதினால் ம் ولا يضار பாப்போம் சரி ولا يضار ولا يضار كاتب ம். ولا شهيد. இதுல என்ன மத்து ஓதுன பிழை அதனால மது கேள்வி மதுல பிழை ஊட்டிக்கிறீங்க எனவே மதுல கேள்வி வந்தீங்க எது விலங்குல என்ன நீ எவ்வளவு 3 நீ நீ ஆ? நீட்டி நீ என்ன மந்து அது நீட்டின நீட்டின முறை பிழை அது வந்து ஆ, அது வந்து இது மது லாசிம் இது மது லாசி மொட்டை லாசிம்ற மது லாசிம்ற அந்த ஒரே சொல்ற வர மது ஒரே லாசின்னு ஒரே சொல்ற சொல்லணும் அலிஃபுக்கு வங்காள ஷத்து அந்த ஒரே எழுத்துற வர ஒரே சொல்ற வர ஐயா மது லாசிம் ரெண்டா போய் கேளும் ஒரே சொல் ரெண்டு சொல் அப்படியா இல்ல இல்ல இந்த ஷத்து அடுத்தது வந்து ஐயா சுக்கூனா. மது லாசி பிரிமுறை நல்லா விளங்கி கொள்ளணும் அப்படியா இல்ல பிழை திருப்பி அங்கேயும் பிரச்சனை ஆகி மது லாசிம் பிரிவு முறையில வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டா பிரிக்கணும்
அதுக்கு போற ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டா பிரியும். இதான் ஒரு சிஸ்டம். ரெண்டு ரெண்டு நாலா பிரி. கடைசி மொத்தம் 4 வந்து சேரும். நீங்க ஓ சொல்ற சத்து சுக்கூன் எல்லாம் அந்த கடைசி 4க்குள்ள வருது. நீங்க நான் சொல்றது ஆ இந்த ஆ 4க்குள்ளதான் ஒன்னா நீங்க விரியிற வந்து பெஸ்ட்டுக்கு வர ரெண்டும் ஒரு என்ன? சொல்ற இது சேர்ந்து ஒரே சொல்றவார இன்னொன்று வேற வேற சொல்றவாரு. வேற வேற சொல்ல வர வெரி குட், அப்படிதான் இருக்கணும். அது மத்திய லாசிம் ஏன்னா ஒரே சொல்ல சேர்ந்து வரதும் ஒரே சொல்ல வரதும். இதுல என்ன பல்க் பண்ணிக்கிறீங்க, மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? ம். இது சிரிக்கிறதா அது அழுகிறதா? வேறா விளங்குது என்ன இல்லையா? சொல்றது? எல்லாம் பிள்ளை. ஸ்டார்டிங் வர பேசிக் கான்செப்ட் பிள்ளை. அதுதான் வேற என்னது? மத்துல் லாசிம் கலிமி கலிமி என்ன களிமீடா? என்ன அடுத்து? என்ன களிமிக்கு அடுத்து என்ன? மத்திலாசிம். அடுத்து மத்திலாசிம். அடுத்து என்ன? அல்லது களிமீன் ஒன்று தமிழ்ல சொல்லுங்க அல்லது அரபுல சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. யாராச்சும் ஒன்று சரி விளங்கியான்னு பார்க்க விஷயம். பேர் கட்டாயம் தான். இதுதான் பேரை ஞாபகம் வச்சுதான் விஷயம் ஞாபகம் வைக்கும். நீ விஷயத்தை ஞாபகம் வச்சு கொண்டு பேருக்கு வர போறீங்கடா. 2 கண், 2 காது, ஒரு தலையும் தான் அவன் மனுஷன் என்று சொல்றதை விட மனுஷன் என்று சொன்னாலே விஷயம் விளக்கமா இருக்கும். நீங்க மாறி வாரீங்க. சரி வாங்களே பாப்போம். அதுக்கு தெரியாது சார். அது அப்படின்னு பிரிக்கிறேன் ஒரு சொல்றவாரு வேற வேற சொல்றாரு நீ. சரி அப்ப நாளையும் சொல்லுங்க, சரியா விஷயம் முடியும். களி ரெண்டு தெரியும். 2 தெரியுதா? களி ரெண்டும் ரெண்டுல மத்துல் லாசிம் மதிலாசிம். கலிமி முஹாஃபஃப் என்ன அப்படின்னா என்ன? கலிமி முத்தஃபல். முகம்னா என்ன? முஹம்டா அலிஃபு கங்கால சத்து வாரு. அலிப்பு காங்கால சத்து அலிஃபத்தோட வரும். சத்து வாரு. சத்து வருது பில. முகப்புல சத்து வராது. சுக்குன் சரிங்க. அது. நினைச்ச மாதிரி சொல்லுவீங்க சொல்லி சுக்கூன் இருந்தா அடுத்த விஷயம் பில. சரி களிமிக்கு அடுத்தது என்ன? அது சொல் மறந்துட்டு. அந்த சொல்ல அரபுலயும் மறந்து தமிழ்ல தலையில மதியா ரெண்டுலயும் வரல. தமிழ்ல சரி சரியா வந்தா அரபு மறந்துட்டு சொல் மறந்துட்டு தமிழ்ல சரி ஒழுங்கா வந்து எடுத்துக்கோ. தமிழும் பிழை இப்ப. வேற தமிழ்ல வேற வேற சொல்றவாரு. வேற அதான் பிழைன்னு சொல்றேன். வேற வேற அது சொல்றா இல்ல. அப்படிதா உங்களோட மத்துலாஜிம் அடுத்தது அதுனா அல்ல. அப்படியா? வேற வேற சொல்ல அதுல வார்த்தை என்ன வச்ச படிச்சோம். அஹ், அப்படியா? இதா இல்ல உதாரணம் இருக்கு மத்துலா. அந்த அலிஃபு என்ன பிரச்சனை? இல்ல இது வந்து அப்ப நீங்க வேற இது வேற இது சொல்லிட்டு அப்ப ரெண்டு வந்து சொல்லிட்டானே கடைசி அலிஃபு சொல்ல கங்கால அழிப்பு. அலிஃப் வருது. இது வந்து அழிப்புக்கு மேல அலிஃபு கங்கால அலிஃப் வாரு வேற ஒரு சட்டமே இல்லையா? விலங்குல. அலிஃபை தொடர்ந்து அலிஃப் கொண்டு வருது. இல்ல இது அலிஃப் இல்ல மத்து. மத்து அலிஃபை தொடர்ந்து ஒரு அலிஃப் வருது. மதுரை அழிப்பு தொடர்ந்து அழிப்பு வருதா? ஓ இப்ப இங்க என்ன வரணும்? மதுரை அழிப்பு தொடர்ந்து அலிஃபை தொடர்ந்து ச- சத்து சத்தா. அது ஆஹ், ம் ரெண்டு பேரும் வேற வேற சொல்ல வரணும் அப்படியா? ஏன்னா குர்ஆன்ல உதாரணம் தேடி வரணுமா? சரியா? வேற வேற சொல்லல முதலாவது சொல்லல கடைசியில மதுரை. கொஞ்சம் சரி இப்படியா? ஷத்தும் அலிஃபுமா வேற வேற தெரியுது. எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு உதாரணம் சொல்லணும். இப்ப எதுக்கோ உதாரணம் என்ன சரி குர்ஆன்ல உதாரணம் என்ன சரி நிறைய உதாரணம் இருக்கு குர்ஆன்ல. இப்ப என்ன சொல்லி சத்து இது விலங்கு அது எப்படி? அது முதலாவது சொல்ல கடைசி சத்து வரணும் அப்படியா? ரெண்டு சொல் வரணும் எப்படி? அது பிரிஞ்சு வர வேண்டாம். தெரிஞ்சு வரேன்டா. கடைசி சொல்ற கடைசி சொல்ற கடைக்கு சொல்ற ஒரு சொல்ற கடைசி எழுத்து அலிஃபாவும் தொடர்ந்து வர எழுத்துற ஷத்தாவும். அப்படியா? எனக்கு எங்க வர அது கேக்குறேன். தொடர்ந்து வர சொல்லுற ஒன்னா எழுத்து ஷத் ஆயிக்கும். எங்க சரி முதலாவது வரல சத்து வருமா? வராதா? அப்ப அலிஃப் ஆயிக்கும் ஒன்னா எழுத்து அலிஃப் ஆயிக்கும். அதான் அதான் ஆகுறேன். முதலாவது சொல்ற கடைசியில இந்த மதுரை அழிப்பு வந்திக்கு அது புற அழிப்பு வந்திக்கு. அல்லது இந்த வந்திக்குது அல்லது இந்த இல அஜலி வந்திக்குது. இப்ப இது வேற என்ன சொல்றீங்க இப்ப? சரி சரி கொஞ்சம் குழம்பிட்டேன். தாபு இன்னைக்கு பார்க்கலும் அலிஃப் ம் வருது. அஹ், தஸ்அமு சரி சரி. தக்துபுஹு வருது. இதெல்லாம் என்ன மது லாசிம் எப்படியா? மது லாசிம் என்ன இல்ல பேர் இல்ல. இல்ல இல்லையா? வர
இரண்டு சொற்களில் பிரிந்து வரக்கூடிய மத்து அப்படியா? சரி மது லாதம் வார இந்த அந்த பிரிவுரணை இருக்குது. மட்டும் சொல்லலே சொல்லுது. ஒன்றும் நீங்க அரபுல சொல்லணும் அல்ல தமிழ்ல சொல்லணும், ரெண்டு மாதிரி பிழை. ஓடுறது சரி அப்ப காரணம் என்ன? நம்ம குழம்பிட்டீங்க. ஓதுன விஷயம் பிழை. ஏன் பிழை? விஷயம் தெரியாது, மறந்துட்டு பிழையா ஓதிங்க. தெரியாம இல்ல போல விட்டது. நீட்டுற அப்படிதான் பிழை. நேரம் கொஞ்சம் குறைஞ்சிக்கு. நீட் நேரம் சரி, நீட் நேரத்துல பிரச்சனை இல்லை, தாவ நீட்னே சரி. மத்திர கேன்சர் தெரியாம பிழை வந்து நாலு பேசுறது என்ன? சத்து தெரியலையா? மத்து லாசிம் கலிமி என்னது? முகப்ப வரும் இது என்னது? வந்து முசக்கல். ஏன் முசக்கல் என்று முசக்கல் சொல்றோம்? இதுக்கால ராக்கு மேல சந்திக்குது. அப்ப அந்த சத் சத்த நாங்க சத்து வருது. முழுமையாக பார்த்தா அந்த முசக்கல்ற ரூல்ஸுக்கு நாங்க போவோம், அல்லது பிழை. விளங்குதா? மது லாசிமெண்டா, மது லாசிம் இதோட பேசிட்டு முதல்ல வேலை நாளையும் பார்க்கணுமா? நான் திருப்பி எங்க சித்து பிடிப்பேன், எனக்கு தெரியும் மாட்டுவீங்க. மது லாசிம் ஈக்கிற மத்திலேயே மிச்சமே சிம்பிளான பாடம் மது லாசின்னு பாடம். சரியா? மது ஆறுது சுக்கூனுக்கு பந்தி பந்தியா பார்க்கணும். மது ஐவலுக்கு வேற வேறையா பார்க்கணும். மது முத்தசீல் மது முன்ஃபசீல்ண்டா வேற வேறையா தொகையா பார்க்கணும். மது லாசிம்ங்கிற ஜஸ்ட் 4 வேர்டை ஞாபகம் வச்சு கொண்டா 40 சட்டம் தெரியுமா இல்ல? அப்படி ரூல்ஸ் மிச்சலேசியது. சரியா? ம். இங்க விடுற பிழையெல்லாம் எங்க ஓடுது? மது லாசிம்லாம் ஓடுது பிழையெல்லாம். சரியா? மது லாசிம் இதுல வந்தீங்கன்னா, இதுல வந்தீங்க மட்டும் தான் நான் சொல்லணும், நான் நாளையும் சொல்ல மாட்டேன், போய் தேடுங்க, செய்ய வழி இல்ல. இதுல வந்திருக்கிற ரூல்ஸ் என்னன்னு சொன்னா மறக்கப்படாது. மத்து லாசிம் கலிமி முசக்கல். முசக்கல் என்று சொல்றோம் என்னதுக்கு? ராக்கு மேல ஷத்து வந்தீங்க. அப்ப ஷத்த நாங்க அந்த முசக்கல் என்று சொல்றது என்ன? வெயிட்ட கொடுக்கணும், பாரமானது. அதான் சார் நான் விளம்படுத்தினேன், அடர்த்தியானது, மிச்சம் ஹெவி. அப்ப யுதாரன்னு போனா பிள்ளை, யுதார கேத்திபுன்னா பிள்ளை, யுதார கேத்திபுன் ராட உச்சரிப்புக்கு அந்த சத்தை நாங்க எடுக்கணும், சும்மா எடுக்க இயலாது. தாத 6க்கு 3 செகண்டுக்கு கட்டாயமாக நீட்டித்தான் ரால நாங்க நிக்கணும். யுதர்ற என்றாலும் பிழை, யுதார என்றாலும் பிழை. நீங்க யுதர்றன்னு ஓதல்ல, ம். நீங்க தாத நீட்டினீங்க. ஆனா என்ன நடந்துச்சு? இது ரால நிக்க வேண்டிய அந்த அடர்த்தியான அளவு, கனதியான ஹெவியான அந்த வெயிட்ட கொடுக்கல. ஹாய் ஏதோ நல்லது. ஹாய் சப்ஜெக்ட ரிப்பீட் பண்ணுங்க, சூறா வசனத்தை ரிப்பீட் பண்ணுங்க அடுத்த கிளாஸுக்கு. அடுத்த கிளாஸ் நாளைக்கு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, நாளைக்கு வார நேரம் இந்த பக்கத்துக்குள்ள வர எல்லா மதையும் பார்த்துட்டு வாங்க. நான் எங்க எப்படி கேள்விக்கு தெரியாது, மத பத்தி கேட்பேன். ஏன்னா மதியில நீ டவுட் ஆகிக்கிறீங்க, நல்லா கன்ஃபார்ம் ஆகிட்டு. ரெண்டு சொல்லோட சம்மந்தப்பட்ட வார வேற மத்து. ஆகியா ரெண்டு சொல்லுங்கிறது மது ம். லாசிமுக்குள்ள வார கன்செப்ட் இல்ல. இப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? நஸ்மிக்கு ரெண்டு சொல்லோட சம்பந்தப்பட்டு பிரிஞ்சு வார மதுர பேரும் தெரியாது, மத்தும் தெரியாது அர்த்தம். இப்ப எனக்கு அது கிளியரே. இப்ப நான் அதுலயும் கேள்வி கேட்பேன், இந்த பக்கத்துக்குள்ள வார எல்லா மத்தையும் அது ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது இப்படித்தான் இது இப்படித்தானுங்கிற ஐடியாவோட பக்கத்துல பிள வராம ரெடியாக கொண்டு வாங்க ரெக்கார்டு கேட்டு. நாளை ம். பார்த்துக்கலாம், எப்பயும் நாளைக்கு ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ்.